சூளகிரி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கு நேரில் சென்று பணியாற்றும் சேர்மன் லாவண்யாவின் செயல்பாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் எதிரொலிக்குமா? சூளகிரி ஒன்றிய குழு தலைவர் பதவியை அதிமுக தொடர்ந்து 3வது முறையாக வென்று சூளகிரி ஒன்றியத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதிமுக சார்பில் சேர்மனாக வெற்றி பெற்றுள்ள லாவண்யா அனைத்து தரப்பு மக்களுக்கும் மெச்சிக்கொள்ளும் வகையில் கிராமங்கள் தோறும் நேரடியாக சென்று பணியாற்றி வருகிறார். ஊராட்சி கவுன்சிலர்கள், ஊராட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது வார்டு உறுப்பினர்களின் கோரிக்கையையும் வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவித்தாலே உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் கவனிக்கத்தக்கவராக உருவெடுத்துள்ளார் லாவண்யா. இவரின் செயல்பாடு வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக எதிரொலிக்கும் என்பதற்கு முன்னதாக சூளகிரி ஒன்றிய குழு தலைவர் லாவண்யநாத் அவர்களின் அரசியல் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். சூளகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட அத்திமுகம் கிராமத்தை சேர்ந்தவர் ஏவி முனிச்சந்திரப்பா. காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்து வந்துள்ளார். ஏவி முனிச்சந்திரப்பா நேர்மையான நபராக அனைவராலும் அறியப்பட்ட நிலையில் சுற்றுப்பகுதிகளில் பிரச்சனையோ பஞ்சாயத்தோ என்றால் அவரது தீர்ப்பும் முடிவுதான் இறுதியாக இருக்கும் என்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஏவி முனிச்சந்திரப்பா கை காட்டும் நபர்தான் ஓரிப்பள்ளி, செட்டிப்பள்ளி, அத்திமுகம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தலைவர், கவுன்சிலராக வெற்றி பெற முடியும் என்கிற நிலையும் இருந்துள்ளது. அத்திமுகம் பகுதி 2011ஆம் ஆண்டு வரை ஒசூர் தொகுதிக்குட்பட்டதாக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கோபிநாத் மற்றும் வெங்கட் ரெட்டி, ராமச்சந்திர ரெட்டி, மனோகர் ஆகியோர் ஏவி முனிச்சந்திரப்பாவை சந்தித்து அவரின் ஏகோபித்த ஆதரவோடு தேர்தல்களில் வெற்றி பெற்றதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக 3 முறை முனிச்சந்திரப்பாவின் ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி 2 முறை மத்திய அமைச்சரான பின்பும் முனிச்சந்திரப்பாவின் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்துள்ளார். பலரின் நன்மதிப்பை பெற்ற இவர் காங்கிரஸ் சார்பில் சூளகிரி ஒன்றிய சேர்மனராக பணியாற்றி இவர் தனது மனைவி சுசிலம்மாவை திமுக சார்பில் சேர்மன் ஆக்கியுள்ளார். பின்னர் குடும்பத்துடன் அதிமுகவில் இணைந்த பின்னர் ஏவி முனிச்சந்திரப்பா தனது மகன் மது என்கிற ஏம்நாத் அவர்களை அரசியல் வாரிசாக்கி அவர் அரசியல் பயணத்திலிருந்து ஓய்வு பெற்று கடந்த ஆண்டு இம்மண்ணை விட்டு பிரிந்தார். ஏவி மது என்கிற ஏம்நாத் அதிமுகவின் சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளராகவும் 2006, 2011 ஆகிய ஆண்டுகளில் அத்திமுகம் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் தொடர்ந்து சூளகிரி ஒன்றிய சேர்மனாக ஆட்சி செய்தார். சூளகிரி ஒன்றியத்தை தந்தை, தாய், மகன் என 20 ஆண்டுகள் ஆண்ட நிலையில் 2016ஆம் ஆண்டு ஏம்நாத்திற்கு அதிமுகவின் சார்பில் வேப்பநல்லி சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் தனது சேர்மன் பதவி ராஜினாமா செய்து இரட்டை இலை சின்னத்தில் தேர்தலை சந்தித்தார். சூளகிரி ஒன்றியம், வேப்பநல்லி ஒன்றியங்களை உள்ளடக்கிய வேப்பநல்லி தொகுதியில் திமுகவிடம் தோல்வியை தழுவினார். தனது அரசியல் பயணத்தில் முதல் தோல்வியை சந்தித்த ஏம்நாத் கடந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் அத்திமுகம் பகுதியிலே தனது மனைவி லாவண்யாவை போட்டியின்றி வெற்றி பெற வைத்து சூளகிரி சேர்மன் பதவியை மீண்டும் கைப்பற்றி சேர்மன் குடும்பத்தார் என்கிற பெருமை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். 5வது முறையாக ஒரே குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட லாவண்யா சூளகிரி ஒன்றியம் முழுவதும் உள்ள ஊராட்சிகள், கிராமங்கள் தோறும் நேரடியாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தும் மக்கள் வளர்ச்சி திட்டப் பணிகளையும் விரைந்து செயல்படுத்துவது மாற்றுக் கட்சியினரையும் வெகுவாக பாராட்டும் வகையில் உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு உதயமானது. இந்த தொகுதியில் அமைந்துள்ள சூளகிரி ஒன்றியம் 42 ஊராட்சிகளை கொண்டது. தமிழகத்திலேயே வேகமாக வளர்ந்து வரும் பகுதியாக சூளகிரி அறியப்பட்டு வருகிறது. சூளகிரி பேரூராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என குரல் வலுத்து வரும் நிலையில் சூளகிரி ஒன்றியத்தில் அதிமுக செய்து காட்டிய சாதனைகளாலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து என்கின்றனர். அதிமுக ஆட்சியில் சூளகிரி சேர்மன் செய்து காட்டிய சாதனைகள்: உயர்மட்ட மேம்பாலம். சூளகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பாத்தக்கோட்டா, கோபச்சந்திரம் ஆகிய 2 கிராமங்களில் தென்பெண் ஆற்றின் குறுக்கே தலா 2 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலங்கள் சரித்திர சாதனை என்றே சொல்லலாம். 3வது சிப்காட். ஒசூர் மாநகரம் தமிழகத்திலேயே மாவட்ட தலைநகரமல்லாத முதல் மாநகராட்சி என்ற தரம் உயர 2 சிப்காட் தொழிற்பேட்டைகள் காரணமாக உள்ளது என்றால் மறுக்க முடியாது. அதேபோல சூளகிரி ஒன்றிய இளைஞர்களின் நலனுக்காகவும் வேலை வாய்ப்பை பெருக்கி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள காணலட்டி, கோனேரிப்பள்ளி, நல்லகான கொத்துப்பள்ளி ஆகிய கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் அமையுள்ள 3வது சிப்காட்டிற்கான முயற்சியில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் KP முனுசாமி அவர்களின் உதவியுடன் வெற்றி கண்டவர் மது. பேருந்து நிலையம். சூளகிரியின் இன்றைய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கி வரும் பேருந்து நிலையத்தை பெற்றுத்தந்த பெருமை அதிமுக சேர்மனாக இருந்து வரும் மது என்கிற ஏம்நாத் மற்றும் முன்னாள் அமைச்சரே சேரும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க புது ரிங் ரோட் சாலைகள். சூளகிரி வளர்ந்து வரும் நகரமாகவே இருப்பதால் குறுகிய சாலைகளில் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிப்படுவதை தவிர்க்கும் வகையில் சூளகிரி பேரிகர் ரிங் ரோட் சாலைக்கான பணி ஆணையை போராடி பெற்றவர் அதிமுகவின் முன்னாள் சேர்மன் ஏம்நாத். சூளகிரி தாலுகாவாக அறிவிப்பு.
சூளகிரி ஒசூர் தாலுகாவாக இருந்த நிலையில் கிராமப்புறத்தினர் பயனடையும் வகையில் 2015ஆம் ஆண்டு சூளகிரி தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக காரணமாக இருந்தவர் சேர்மன் மது. ஒசூர் சூளகிரி பகுதிகளில் உள்ள மலர் விவசாயிகளின் நலனுக்காக 20 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேரண்டப்பள்ளி என்னும் இடத்தில் சர்வதேச மலர் ஏல மையம் அமைய மாநிலங்களவை உறுப்பினர் KP முனுசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களின் முன்முயற்சியாலும் அதிமுக சூளகிரி சேர்மன் லாவண்யா அவர்களின் கோரிக்கையாலும் தான் என்கின்றனர். பம்பரமாய் சுழலும் லாவண்யாவின் சேவை 2021ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக அமையுமா? அதற்கு முன்னதாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? சேர்மன் மறைமுக தேர்தலில் அதிமுக வர்சஸ் திமுக என்கிற இருந்த நிலையில் இந்த முறை அதிமுக வர்சஸ் அதிமுக என்றே தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுள்ளனர். தம்பிதுரையின் ஆதரவாளராக இருந்து வந்த ஏம்நாத் கடந்த உள்ளாட்சி தேர்தல் முதல் KP முனுசாமி ஆதரவாளராக அறியப்படுகிறார். அதிமுகவின் புதிய ஒன்றிய செயலாளர் நியமனத்தில் தாயப்பா, பிரபாகரன், செல்வம் என சீனியர்கள் இருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சூளகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளராக பாலசுப்பிரமணியம் என்பவர் நியமிக்கப்பட்டதில் ஏம்நாத்தின் தலையீடு இருப்பதாகவே சீனியர் அதிமுகவினர் கூறுகின்றனர். அதிமுகவின் MLA சீட் ஏம்நாத்திற்கு கிடைக்கும் பட்சத்தில் மனைவி லாவண்யாவின் செயல்பாடு ஆதரவாக எதிரொலிக்குமா என்றாலும் அதிமுகவில் உள்ள சிலரின் மனஸ்தாபங்களை சமாளிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் மது. 2011ஆம் ஆண்டு வேப்பநல்லி தொகுதி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக தோல்வியடைந்தது. 2016ஆம் ஆண்டு அதிமுக திமுகவிடம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பறிகொடுத்தது என்றாலும் மக்களின் பெரும் ஆதரவை பெற்ற ஏம்நாத் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு கடும் போட்டியாக விளங்குவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை.